இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல மாலை நேரத்துல எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 21 நாட்கள் உபாஸ் ஜபத்துல 6வது நாளிலும் கூட காலையில கொடுத்த செய்திகளை நீங்க தாராளமாய் நம்ம அக்கினி ஜபதேஷனுடைய ஃபயர் பிரேயர் விஷன் மினிஸ்ட்ரி யூடியூப்ல இருக்கு, அதை நீங்க கேட்டு நீங்க பிரயோஜனமாகலாம். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட இந்த 21 நாட்கள் நமக்கு 2 புஸ்தகங்கள் தான், தானியேல் புஸ்தகம், அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல முன்னாடியே சொன்னது போல அது ஒரு சரித்திரம், சபையின் சரித்திரம். அதே போல அப்போஸ்தலருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் நிறைய இருக்கிறதை பார்க்கிறோம். ஆதி சபையினர் எப்படி இருந்தாங்க, சீஷர்கள் எப்படி இருந்தாங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனம். அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறை அப்போஸ்தலர் நடபடிகளை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும் போது அந்த சுவாபங்கள், ஏன்னா ஏசப்பா அவர் தெய்வமா இருந்தார், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்ம தெளிவாக அப்போஸ்தலர் நடபடிகள் மூலமா என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை குறித்து தியானித்து நம்ம செபிக்க போகிறோம். அந்த இடம் அந்தியோகியா பட்டணம். அல்லேலூயா. ஆன்டியோக். நம்முடைய நாட்கள்ல அன்டாக்கா இந்த பகுதி எங்க இருக்குன்னா துருக்கி தேசத்துல இருக்கு. அன்டாக்கா தான் துருக்கி தேசத்துல முக்கியமான ஒரு நகரம். அப்போ பாருங்க, இந்த தேசத்திலிருந்து தான் முக்கியமா சுவிசேஷம் உலகம் எங்கிலும் கடந்து சென்றது. அது எப்படி கடந்து சென்றது, அங்க இருந்த சபை எப்படி இருந்தது, எல்லாம் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். முதலாவது வேதாகமத்துல அந்தியோகியா பட்டணத்தை குறித்து நம்ம முதலாவது வாசிக்கிற இடம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்து, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோகோரையும் நிகானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. முதலாக அந்தியோகியா பட்டணத்தை குறித்து நம்ம படிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் நம்ம படிக்கிறோம். அதுலயும் நமக்கு பரிச்சயமாகாத ஒரு பேர் நிக்கோலோ, அவருடைய பேரை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 6ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க வாசிக்கும் போது சீஷர்களுடைய எண்ணிக்கை எப்படி பெருகிக் கொண்டே போய் கொண்டிருந்தது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. அப்ப தொடர்ச்சியா நீங்க வாசிக்கும் போது உணவு பரிமாற்றல்ல, பந்தி விசாரிப்பு நேரங்கள்ல அது என்ன உண்டாச்சு, அங்க போதுமான நபர்கள் இல்லாதனால அங்க என்ன ஆச்சு, அங்க தகுதியான இடம் இல்லை, சூழ்நிலைகள் இல்லை. அப்ப 2ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா வாசிங்க. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 7 பேரை தெரிந்தெடுக்கிறார். அதுல நமக்கு நன்றாய் பரிச்சயமான நபர் ஸ்தேவானா நமக்கு நன்றாய் தெரியும். ஆனா நமக்கு யார தெரியாதுன்னா அந்தியோகியா பட்டணத்தாரை சார்ந்ததான நிக்கோலாவை நமக்கு தெரியாது. ஆனா முதலாவது அந்தியோகியா பட்டணம் நம்ம இங்கதான் வாசிக்கிறோம். இப்ப தொடர்ச்சியாக நீங்க எங்க வாங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ஸ்தேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அல்லேலூயா. இப்ப இதற்கு முன்னாடி நீங்க 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யூதர்களை தவிர வேற எங்கேயுமே எருசலேமை தவிர, முக்கியமா அதை சுற்றி இருக்கிற பகுதியை தவிர சுவிசேஷம் புறஜாதிகளுக்குள்ள போகவே இல்லை. 10ஆம் அதிகாரத்துலதான் பார்க்கிறோம் முதல் புறஜாதி ஒரு வீட்டுக்குள்ள போகுது, கொர்நேலியோடைய வீட்டுக்குள்ள போகுது.
அப்ப அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. தொடர்ச்சியாய் பேதுரு மூலமாக அங்க ஆரம்பிக்குது. புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. முன்னாடியே சொன்னது போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆண்டவர் முன்னாடியே சாட்சிகளா இருப்பீங்க என்று சொன்னார். ஆண்டவர் எங்க சொன்னார்? எருசலேம்ல ஆரம்பிச்சு உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும், அப்ப கடைசி படை வரைக்கும். அப்ப எருசலேம்ல இருந்து தொடர்ச்சியா இந்த சுவிசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இப்ப இந்த 10ஆம் அதிகாரத்துலதான் ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப 10ல ஆரம்பிச்ச உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு தொடர்ச்சியா வருகிற சம்பவங்களை அவர் ஊழியத்தை பார்க்கிறோம். நீங்க 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்க என்றால் 11ஆம் அதிகாரம் 15ல இருந்து வாசிங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் இது எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து சுவிசேஷமா என்ன பண்ணி வர்றாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனா நம்ம 19ஆம் வசனத்துக்கு வரும்போதுதான் நமக்கு ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு இந்த இந்த பந்தி விசாரிப்புல ஈடுபட்ட 7 பேர்ல ஸ்தேவான் ஆண்டவர் விசேஷித்த பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்ததுனால, அவர் தேவனுடைய வார்த்தையை பேசினதுனால ஸ்தேவான் மாதிரி யாரும் என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் புட்டு வச்ச நடந்த எல்லா காரியங்களையும் என்ன பண்ணாரு, அவருடைய மரணத்தின் தருவாயில் அவர் பேசினதான காரியங்கள் நம்ம நன்றாய் அறிவோம். 7ஆம் அதிகாரத்துல அந்த சனெண்டரின் முன்பாக 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்க்கும்போது, 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆதியில் ஆரம்பிச்சு யூத ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆண்டவர் எப்படிலாம் அவங்களை வழி நடத்தினார் என்று சொல்லி முடிச்சாரு. அவரை கல்லெறிந்து என்ன பண்ணாங்க, கொன்றாங்க. அப்படி கொல்லும் போது என்னாச்சு அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் அந்த ஆர்வமாய் ஜனங்கள் எல்லாம் ஆண்டுடைய சுவிசேஷத்தை கேட்டிருந்த ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு மரணம் உண்டாச்சுன்னு சொல்லி சிதறடிக்கப்பட்டாங்க. அதனாலதான் நம்ம 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவம். ஸ்தேவான் நிமித்தமாய், ஸ்தேவானின் மரணத்துக்கு பிறகு அதோட முடிஞ்சு போகல. யாரெல்லாம் ஸ்தேவானுடைய வசனத்தை நம்புனாங்களோ, யாரெல்லாம் ஸ்தேவானுடைய சுவிசேஷத்தை நம்புனாங்களோ, அவருடைய செய்தியை நம்புனாங்களோ, யாருக்கு மூலமா அந்த செய்தி பரவுச்சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான உபத்திரவங்கள், பயங்கரமான பாடுகள் இருந்தது. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த சிதறடிக்கப்பட்ட கூட்டம் ஒரு கூட்டம் எங்க வரைக்கும் போகுது, அந்தியோகியா வரைக்கும் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனம் அந்தியோகியாவுக்கு போகுது. தொடர்ச்சியா இப்ப 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்களில் சீப்புருத்தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவோ இல்லாட்டி பவுலோ இங்க வந்து அந்தியோகியால சுவிசேஷத்தை ஆரம்பிக்கவில்லை. யார் ஆரம்பிக்கிறா? சிதறடிக்கப்பட்ட உபத்திரவத்தில் இருந்ததான விசுவாச ஜனங்கள் முதலாவது வந்து என்ன பண்றாங்க, அவங்க உபத்திரவத்தின் மத்தியிலே முதலாவது என்ன பண்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கிரேக்க ஜனத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் மேலும் விடுத்த கடமை, ஊழியர்கள் மாத்திரம்தான் ஆண்டோடைய சுவிசேஷத்தை ஆண்டோடைய செய்தியை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க இந்த அந்தியோகியா பட்டணத்தை நீங்க பொறுத்தவரை நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசிக்கும் போது பாருங்க, இங்க அந்த சிதறடிக்கப்பட்ட உபத்திரவத்தில் இருந்ததான ஜனங்கள் சொன்ன செய்தி தொடர்ச்சியா வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது, விசுவாசிகள் பண்ண உபதேசம், விசுவாசிகள் பண்ண சுவிசேஷம் எங்க வரைக்கும் போயிடுச்சு? இப்ப அந்தியோகியால இருந்து எருசலேம் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப எருசலேம்ல இருந்து என்ன பண்றாங்க, இப்பதான் ஒரு பாஸ்டரே போட போறாங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அல்லேலூயா. சபைக்கு போதகரே கிடையாது, சபை அங்க அவங்களுக்கு தலைமைத்துவமே கிடையாது. ஆனா அந்த ஜனங்கள் தங்கள் உபத்திரவத்திலும் ஆண்டவரை பற்றி சொல்வதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சபைக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை, ஆனா இந்த ஜனங்கள் தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கிரேக்க மத்தியில முதலாவது முறையா ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி எப்படிலாம் வழி நடத்தினார் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய அசைவு உண்டாகுது. அந்த அசைவு எது வரைக்கும் உண்டாகுதுன்னா,
தலைமை எருசலேம் வரைக்கும் உண்டாகுது. எருசலேம் அப்ப தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, இங்க ஒரு பெரிய அசைவு உண்டாகுது, இங்க ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகுது என்பதை அங்க எருசலேம்ல அறிந்து கொண்டது பிறகு இங்க பர்னபாவை இங்க அனுப்புறாங்க. அல்லேலூயா. உடனே பர்னபா என்ன பண்றாரு பாருங்க, தொடர்ச்சியா வாசிங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் அங்க செய்யறதான பலத்த கிரியைகள் அவருடைய கிருபையை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த உபத்திரப்பட்ட ஜனங்கள் மூலமா எங்க சுவிசேஷம் பரவப்பட்டு கிரேக்கர்கள் பரவப்பட்டு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார் பர்னபா. தொடர்ச்சியா அவர் செய்யற காரியங்களை பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. முதலாவது பவுலுக்கு ஊழியம் வருகிறது. அல்லேலூயா. யாருதான் கூட்டிட்டு வரா, எங்க கூட்டிட்டு வரா? பர்னபா அப்போலோசனாகிய பவுல அந்தியோக்கியாவுக்கு கூட்டிட்டு வர்றார். அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்காக அங்க அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வருடம் என்ன பண்றாங்க, முழுவதுமாக வாசிங்க, தொடர்ச்சியாய் வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு வருட காலம் பர்னபாவுக்கும் சவுலுக்கும் என்ன ஊழியம் அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரு, அவங்க எல்லாரையும் பலப்படுத்துகிறாரு, அவங்க எல்லாத்துக்கும் உபதேசம் பண்றாரு. ஒரு வருட காலம் அந்தியோகியால இருந்து ஊழியம் செய்கிறாங்க. இப்படி அங்க ஒரு வருட காலங்கள் அவங்க ஊழியம் செய்யும் போது ஒரு ஜனக்கூட்டம் எழும்புது. அந்த ஜனக்கூட்டம் தான் யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நானும் உலகத்துல 240 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். 2.4 பில்லியன் 240 கோடி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. விசுவாச ஜனங்கள், உபத்திரவப்பட்ட விசுவாச ஜனங்கள் புறஜாதிகள் மத்தியில சொன்னது, கிரேக்க ஜனங்கள் மத்தியில சொன்னதான உபதேசம் நாளடைவுல அது பெருகி அதுதான் கிறிஸ்தவ ஜனக்கூட்டமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கிருந்த முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப சோகமான காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல அந்த சுவிசேஷம் ஆரம்பிச்சிட்டோம், எந்த இடத்துல ஆண்டவருடைய கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோமோ அந்த ஆரம்ப இடத்துல இன்னைக்கு கிறிஸ்தவமே இல்லை. அது ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய நாடா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு உலகம் எங்கிலும் சுவிசேஷம் பரவி இருந்தாலும் அந்த ஆரம்பிச்சதான கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததான அந்த துவக்கம், கிறிஸ்தவர்கள் என்று நம்ம மேன்மை பாராட்டி கொள்கிறோம், அந்த துவக்கத்தின் இடத்திலேயே இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய சபைகள் அந்த அளவுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இந்த அந்தியோகியாவுல அந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. followers of Jesus, those who belong to Jesus. அவங்க இயேசுவுக்கு உடையவங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவை உடையவங்க, அவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அல்லேலூயா. இந்த சபை பாருங்க, இங்க முதலாவது சபை எழும்புது. இந்த சபை பாருங்க ஒரு சாதாரண சபையாவே இல்லை. நீங்க தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ச்சி அடுத்து வாசிங்க 27ல இருந்து. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. இப்ப சபை எழும்பிருச்சு, கிறிஸ்தவ ஜனக்கூட்டம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, அந்தியோகியாவுக்குள்ள வர்றாங்க. வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியா ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி, நிறைய தீர்க்கதரிசி வர்றாங்க, அந்தியோகியாவுக்கு வராங்க. அதுல ஒரு தீர்க்கதரிசி ஆவில நிரம்பி என்ன சொல்றாரு, ஒரு பஞ்சம், பயங்கரமான ஒரு வறட்சி, பயங்கரமான ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாரு. அது அப்படியே இந்த நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு, நிறைவேறுகிறது. அப்ப இந்த அந்தியோகிய சபை என்ன பண்ணுது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்றாலே முதலாவது காரியம் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கு இருந்த பணங்களை, தங்களுக்கு இருந்த திராணிக்கு ஏற்றதாக உதவிகளை தங்களுக்கு கரங்களை நீட்டினாங்க. அல்லேலூயா.
அது யார் இடத்துல கொடுத்தாங்க? 30ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல பாருங்க. அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபாஸ் சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பர் இடத்திற்கு அனுப்பினார்கள். அப்ப ஆரம்பிச்சது இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள, அப்ப ஆரம்பிச்ச இந்த மற்ற ஜனங்களுக்காக கொடுக்கிறது, அதாவது பொது துறைகள் பொது காரியங்களுக்காக தங்கள் உதாரணமான காணிக்கையை கொடுக்கிறது இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணவே இல்லை, நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு எவ்வளோ மிஷினரி ஸ்தலங்கள், எவ்வளோ மிஷினரி பள்ளிக்கூடங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மருத்துவமனைகள், எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், எல்லாத்துக்கும் யார்தான் காரணம்? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஒரு நம்ம சுவாபத்திலேயே வைத்ததான ஒரு காரியம், உதாரண குணமாய் கொடுக்கிற ஒரு காரியம். ஆமென். உதவி செய்கிறவர்களுக்கு வறட்சியான சூழ்நிலையில தாங்குறது, உதவி செய்கிறது, அது அந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கே ஆண்டவர் ஒரு தலைமையில உள்ள கடமை மாதிரி வச்சுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் இல்லாட்டி உலகத்துல பல காரியங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அல்லேலூயா. உலகத்துல இவ்வளோ நாடுகள், இவ்வளோ ஜனங்கள், இவ்வளோ தேசங்கள்ல பார்க்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் பின்னாடி ஒரு கிறிஸ்தவ மிஷினரியோ ஒரு கிறிஸ்துவ அமைப்போ என்ன செய்திருக்கு? தங்களுடைய வெள்ளைக்கிரையத்தை செலுத்தி இருக்காங்க. தங்கள் பணத்தின் மூலமாகவோ தங்கள் உதாரண குணத்தின் மூலமாகவோ எப்படியோ என்ன பண்ணியிருக்கிறாங்க? பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தையும் நம்ம பார்க்கிறோம், பல பேரை பார்க்கிறோம். அப்ப இந்த சபை ஒரு கொடுக்கிற சபையா இருந்தது, வறுமையில தாங்குற சபையா இந்த சபை இருந்தது. அல்லேலூயா. இப்ப தொடர்ச்சியாய் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரம், இந்த சபை மிஷினரிகளுக்கு ஒரு தலைமை சபையா இந்த சபை மாறிவிட்டது. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்க தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு காரியம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த சபை மிஷினரிகளுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி, ஒரு தலைமையிடம் மாதிரி மாறிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3 மிஷினரி பயணமுமே எங்கிருந்து ஆரம்பித்தாரு பாத்தீங்கன்னா அந்த அந்தியோகியால இருந்து ஆரம்பிப்பார். இந்த அந்தியோகியால இருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வசனங்கள் சொல்றேன். அந்தியோகியால ஆரம்பித்து மீண்டும் அந்தியோகியாக்கே வந்து சேர்ந்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷினரி பயணத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்துல அதுல சவுல பார்க்கிறோம். வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ரெகக்னைஸ் பண்ண சர்ச் இந்த அந்தியோகியா சபை. அந்த இடத்துல வந்து அவங்க ஜெபிக்கும் போது பர்னபாவையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பரிசுத்த ஆவியானவரே திருவுளம் பண்றார். அவருடைய ஊழியத்திற்காக, மிஷினரி பயணத்திற்காக, தேசங்கள் தோறும் போய் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷம் சொல்வதற்காக. உடனே அந்த சபையார் என்ன பண்றாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அல்லேலூயா. சபையார் என்ன பண்றாங்க? உடனே உபவாசித்து ஜெபித்து மிஷினரிகளாகிய அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா சிப்ரு தீவுல இருந்து வரிசையா அவங்களுடைய பயணம் தொடங்கி போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்க 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. எங்க போனாலும் திரும்ப என்ன பண்ணிடுறாங்க? இது பாருங்க, இது வந்து பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா, இது ஒரு பகுதியா, அந்தியோகியா இன்னொரு பகுதி. அல்லேலூயா. அப்ப இந்த பகுதிக்கு வர்றாங்க. இந்த பகுதிக்கு வந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை ஒரு ஓய்வு நாள்ல, ஆண்டோடைய உபதேசத்தை ஒரு ஓய்வு நாள்ல பேசுறாங்க. அப்ப அங்க என்ன பேசுறாருன்னா, யூத ஜனங்கள் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார், ஆபிரகாமை பற்றி, அதே போல தொடர்ச்சியாய் தாவீதை பற்றி, எல்லா காரியங்களை பற்றி அங்க பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. 42ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சபைக்குள்ள போறாங்க. அங்க உடனே என்ன ஆயிடுது? வசனத்தை கேட்ட உடனே ஜனங்கள், சுற்றி இருக்க ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் உண்டாயிடுது. அவங்க வெளியில வர்றாங்க, ஓய்வு நாள்ல இருந்து வெளில வர்றாங்க. உடனே சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் புறஜாதிகள், எங்களுக்கு இந்த வார்த்தை வேண்டும், எங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க, எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க, வசனங்களை சொல்லுங்க என்று வேண்டிக் கொள்கிறாங்க. தொடர்ச்சியா வாசிங்க. ஆலயத்தில் கூடின சபை கழிந்து போன பின்பு
யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அல்லேலூயா. 44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்களை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சத்தியம் பரவுது பாருங்க. சத்தியம் நாளுக்கு நாள் பெருகுது பாருங்க. கிரேக்க ஜனங்கள், ஒரு சின்ன உபத்திரவப்பட்ட கூட்டம் கிரேக்க ஜனங்களுக்கு சொன்னது, உடனே அங்க பர்னபா வராரு, அப்போஸ்தலனாகிய பவுல் வர்றாரு, அங்க அப்படியே ஊழியம் ஆரம்பிக்குது. தொடர்ச்சியா அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் மீண்டும் அங்க அந்தியோகி, இன்னொரு பகுதியாக அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. அந்த அந்தியோகியாவுக்கு வரும்போது அங்க இருக்கிற புறஜாதிகள் ஜனங்களை ஆண்டவர் சந்திக்க அவங்களுக்குள்ளாவே ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி அந்த வசனம் உண்டு பண்றாரு. அந்த பட்டணம் முழுவதுமாகவே என்ன ஆகுது, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி என்ன பண்றாங்க, கூடி வருகிறாங்க. அல்லேலூயா. பட்டணம் முழுவதுமா கூடிட்டாலே உடனே என்ன உண்டாகும், புறஜாதிகள் எல்லாம் கூடி வர்றாங்க. உடனே என்ன நடக்குது பாருங்க. 45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அல்லேலூயா. புறஜாதிகள் எல்லாம் சபைக்குள்ள வரும்போது யூதர்களால என்ன பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. அவங்களுக்குள்ள யுத்தங்கள், அவங்களுக்குள்ள கலகங்கள் வந்துருச்சு. இந்த கலகங்கள் எவ்வளவு பெருசா வெடிக்குதுன்னா, நீங்க 50ஆம் வசனத்தை கூட வாசிங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, யூத ஜனங்கள் என்ன செய்தாங்க, அந்த புறஜாதிகள் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால யூத ஜனங்களே பர்னபாவுக்கும் பவுலுக்கும் விரோதிகளா மாறுறாங்க. அவங்கள துன்புறுத்துறாங்க, சபையை விட்டு அவங்க பட்டணத்தை விட்டு துரத்தி போடுறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. இப்ப 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு போயிட்டாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை கல்ல எறிஞ்சு கொன்னு அவன் இறந்து போயிட்டான், அவன் செத்துட்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, பட்டணத்துக்கு வெளியிலே தூக்கி போட்டாங்க, இழுத்து கொண்டு போய் போடுறாங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வருத்தத்தோடு அவர் வந்து 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அவர் சொல்றார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாங்க, என்னென்ன பாடுகள் பட்டிருக்கேன் தெரியுமா, அந்தியோகியாவுல, இக்கோனியாவுல, லிஸ்திராவுல சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கேன் தெரியுமா என்று சொல்லி நீ நன்றாய் அறிந்திருக்கிற என்று சொல்லி தீமோத்தேயுவை பார்த்து சொல்ற. ஆனா அவர் பாருங்க, எவ்வளவா துன்பங்கள் நான் சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணினார். நீ பாருங்க, ஸ்தேவானை கல்லெறிஞ்சே கொண்டுட்டாங்க. அதே போல அதே என்ன ஸ்தேவானைக்கு என்ன நடந்ததோ அப்படியேதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நடந்தது. கல்லெறிந்து அவர் செத்து போயிட்டார், அவர் செத்த பிரேதம் ஆயிட்டாருன்னு தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவரை கைவிடல. அவன் சொல்றாரு, கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார், கர்த்தர் என்னை உண்ட கைவிடவே இல்லை. அவங்க மரித்து வசனம் தெளிவாய் சொல்லி நம்ம படிச்சோம்ல 14:19 அவன் மரித்து போனான் என்று எண்ணி, செத்து போயிட்டான், அப்போஸ்தலனாகிய பவுல் செத்து போயிட்டான், நம்ம கல்லெறிஞ்சு கொண்டாட செத்து போயிட்டான் என்று சொல்லி பட்டணத்துக்கு வெளில இழுத்து போட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அப்படி அவனை மரண தருவாயில இருந்த அவனை மீண்டும் அவர் ஓய்ந்து போகல. என்ன பண்றாரு பாருங்க, அடுத்து என்ன பண்றாரு பாருங்க, தொடர்ச்சியாய் 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அந்தியோக்கியா, அதுதான் தொடர்ச்சியா 21 வாசிங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து, அல்லேலூயா, கல்லெறிஞ்சு உங்களை கொல்லு நீ செத்து போயிட்ட அப்படின்னு தூரம் தள்ளி போட்ட தேசத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, திருப்பியும் போறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், கல் எறிகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓடி வந்திருப்போம். இங்க கல் எறிஞ்சு சாவை பார்த்துட்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டும் அதே இடத்துக்கு போறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த அந்தியோகியா பட்டணம்
இந்த ஆதி சபை ஏன் இவ்வளவு விலை மதிக்க முடியாத சபையா இருந்ததுன்னா, அப்போஸ்தலர்களும் அங்கிருந்து உபத்திரப்பட்டதான ஜனங்களும் செய்ததான விலைக்கிரயம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 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 வார்த்தை சும்மா கிடையாது. முதலாக அந்தியோகியாவிலே இங்கே கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. உபத்திரவங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, மரணத்தின் மத்தியில தான் அந்த வார்த்தைகள், அந்த கிறிஸ்தவ என்ற ஆண்டவரை சேவிக்கிறதான ஒரு ஜனக்கூட்டம் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, திரும்ப வர்றாங்க வந்து என்ன பண்றாங்க பாருங்க 22ல, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஜனங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும், ஒரு எழுப்புதல் வந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்துக்கு போன அவரே திரும்ப வந்து எங்களை பலப்படுத்துறாங்க. அந்த ஜனங்கள் அதிகமாய் பலன் அடைந்து தங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் சீஷர்கள் எல்லாம் பலன் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தொடர்ச்சியா 26க்கு வந்துருங்க. அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். திரும்ப 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் இப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ விரைக்கிரயம் பண்ணி அந்தியோகியாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாத்தையும் தைரியப்படுத்தி இருக்கிறாரு. தன் வாழ்க்கைய மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்ப யூதேயாவில இருந்து ஒரு ஜனக்கூட்டம் வருது. சில பேர் வர்றாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க வாசிங்க. மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அப்ப மட்டும் இல்ல, நம்முடைய நாட்கள்ல மட்டும் இல்ல, ஆதி நாட்கள்ல இருந்து ஒரு சபை நல்லா போய் கொண்டிருக்கும் போது பிசாசு என்ன பண்றான், பலவிதமான தவறான உபதேசங்கள், தவறான வார்த்தைகள், தவறான சத்தியங்களை கொண்டு வந்து பாருங்க. உடனே அந்த அந்தியோகியாவுல ஒரு சலசலப்பு உண்டாங்க. நாளை காலையில முதலாவது ஆராதனையில நான் தான் பேசுவேன். இந்த உபதேசங்களை குறித்து ஆண்டவர் முன்னாடியே சொன்னதான காரியங்களை ஒரு காரியம் நான் காலையில பேசுவேன். ஆசீர்வாதமா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். பாருங்க, அப்ப இங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஜனங்கள், புறஜாதி ஜனங்களை நீங்க யூதரை போல மாறுங்க என்று சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருது. இந்த போராட்டத்துல என்ன உண்டாகுது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் ஒரு சண்டை உண்டாகுது. அல்லேலூயா. இந்த சண்டையில நீங்க எங்க வாசிக்கலாம்னா கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் நீங்க 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத. 11 வந்துருங்க. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எங்க வந்தாரா? அந்தியோகியாவுக்கு வந்தார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இப்ப பேதுருக்கும் பவுலுக்கும் யுத்தம் அங்க நடக்கு. என்ன காரியம் நடக்குது வாசிங்க. எப்படி எனில், யாக்கோப்பிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புட்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்காக எனக்காக அங்க யுத்தம் பண்ணி இருக்கிறேன். என்ன நீ புறஜாதிகள் ஜனத்துல புறஜாதிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ யூதனா இருக்கிற, ஒரு புறஜாதிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற புறஜாதி ஜனத்தை நீ எப்படி ஒரு யூதனா வாழ சொல்ற அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நேருக்கு நேரா அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து கேட்கிறார். தொடர்ச்சியா வாசிங்க.
புற ஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து. கிரியைகள்னால அப்போஸ்தலனாகிய பேதுருவே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால நீனு நானும் மீட்கப்படல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நீனு நானும் நீதிமானம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு இடத்துல முகமுகமா பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக எனக்கு தான் பேசியிருக்கிறேன். நம்ம எல்லாருமே புறஜாதிகள். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசாட்டி நம்ம பேதுருவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருந்திருக்கும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, அங்க முறை கேட்கிறாரு. அங்க நேருக்கு நேரா பேதுருவோட இருக்கு. ஏன் புறஜாதிகளை யூத ஜனங்களை போல வாழ சொல்ற, ஏன் அப்படி செய்ய நீ காரியங்களை செய்ய? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். தொடர்ச்சியாய் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால அல்ல, நியாயப்பிரமாணத்தினால கிடையாது, மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களினால கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் புறஜாதி ஜனக்கூட்டமே நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன ஆகுது, யூத ஜனங்களும் கிரேக்க ஜனங்களும், அதாவது என்ன சொல்ற, புறஜாதி ஜனங்கள் சபைக்குள்ள வந்த யூத ஜனங்கள் உடனே என்ன பண்ணாங்க, விரோதமா எழும்புனாங்க, நிறைய உபத்திரங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல விரோதமாய் செயல்பட்டாங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிரிவினையை உடைக்கிறார். அந்தியோகியா திருச்சபைக்குள்ளாக யூதர்களும் வரலாம், புறஜாதிகளும் வரலாம், எல்லாரும் வரலாம். நீங்க எல்லாரும் தான் ஆண்டவருடைய சனம், நீங்க எல்லாரும் தான் கிறிஸ்துவ ஜன கூட்டம் என்கிற அந்த ஒற்றுமையை அந்தியோகியா சபையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப சபை ஏதோ சும்மா வந்துடல, ஆண்டவர் அதுக்கு பின்னாடி பல காரியங்கள், பல தடைகள் எல்லாம் மீறிதான் இங்க சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்தில் நடக்குது. அடுத்து 3வது மிஷனரி பயணத்துல நீங்க வாசிக்கும் போது தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 22 வாசிங்க, 22, 23. செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அல்லேலூயா. 3 மிஷனரி பயணம் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பயணம் செய்தார். அந்த 3 மிஷனரி பயணத்திலேயுமே அந்தியோகியா தான் அவருடைய தலைமை இடமா இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு உபத்திரம் ஆனாலும் சரி, எவ்வளவு அவரை கொன்னு அவரை தூக்கி போட்டாலும் சரி, மீண்டும் மீண்டும் அந்தியோகியால வந்துதான் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன பண்ணினார், 3 பயணங்களுக்கும் போனார். நம்ம 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல முதல் பயணத்தை பார்க்கிறோம். 14, 15ல நம்ம 2வது பயணத்தை பார்க்கிறோம். 18ல இருந்து அடுத்து 3வது அவருடைய மிஷனரி பயணத்தை பார்க்கிறோம். எல்லாமே அந்தியோகியால இருந்து தான் அவருடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த அந்தியோகியா சபை ஆண்டவர் பார்வையில ஒரு அருமையான சபை. முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட சபை இது. உதாரண குணமாய் கொடுக்கிற சபை இது. பல மிஷனரிகளை, பல தேவ ஊழியர்களை அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, பர்னபாவையும் சரி, பேதுருவை சரி, எல்லாரையும் எழுப்பின சபை இது. இன்னும் சொல்ல போனா புறஜாதிகள் ஆகிய நம்மளையும் யூதர்களையும் ஒன்றிணைத்து ஒரே ஜனமாய் மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த அந்தியோகியா கொடுத்ததான ஒரு சிறிய தியானத்தின் மூலமாக இந்த அந்தியோகியா சபைக்கு நாடி இருக்கிறதான காரியங்களை அறிந்து கொண்டிருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தகப்பனே, இந்த மாலை நேரத்துல தகப்பனே, முதலாய் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டதனுடைய சரித்திரத்தை நாங்க பார்த்தோம். தகப்பனே ஏசப்பா, எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள், வசனத்துல போராட்டங்கள், உபதேசங்கள்ல போராட்டங்கள், நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள்ல ஆண்டவரே யூத ஜனங்களே கல்லெறிந்து கொள்ள சம்பவங்கள், ஆண்டவரே எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில ஆண்டவரே கிறிஸ்துவ ஜனத்தை ஆண்டவரே அந்தியோகியால மையமாய் வைத்து எழுப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும். அதன் மூலமாய் தகப்பனே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் 3 மிஷனரி பயணங்கள் மூலமாய் உலகம் எங்கிலும் பல இடங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை
ஆண்டவரே நீர் கொண்டு போய் சேர்த்ததற்காக ஆண்டவரே நாங்கள் கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தகப்பனே, ஆண்டவரே சப்பாய், ஆண்டவரே நீர் ஒருபோதும் அவரை கைவிடல. ஆண்டவரே உபத்திரவப்பட்டு பாடுகள் பட்டு சுவிசேஷ நிமித்தமாய் அவமானப்பட்ட சூழ்நிலையிலும் தகப்பனே நீர் கைவிடாளுடைய சித்தத்தை செய்யும் வர தொடர்ந்து நீர் காத்து வழிநடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தகப்பனே ஆண்டவரே புறஜாதி ஜனக்கூட்டமாக எங்களை ஆண்டவரே சபைக்குள்ளாக சேர்க்க ஆண்டவரே நியாயப்பிரமாணங்களின் காரியங்கள்ல இருந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே சபைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவரே நீர் கிரியைகளை செய்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 6வது நாள் ஆண்டவரே அந்த மாலையில கூட எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளே ஏதோ ஒரு வார்த்தைகளை கொண்டு நீர் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம், முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.